தனுஷ்கோடி சம்பவம் தான் 1965 நடந்தது. 65க்கு பிறகு 60 வருஷத்துக்கு பிறகு அதே போல் ஒரு ரயில் வந்து மழை வெள்ளத்தை கடந்து பயணிக்குது. அன்னைக்கு எப்படி ஒரு கேட் கீப்பர் வந்து அந்த ரயிலை காப்பாற்றினாரோ அதே போல் சம்பவம் தான் 50 வருஷத்துக்கு பிறகு ஒரு கேட் கீப்பர் வந்து பார்த்துட்டு வந்து ஆகா இனிமேல் ரயிலை இயக்கக்கூடாதுன்னு நிறுத்தியிருக்கிறாரு. அவர் இங்கே இருக்காரு. ஐயா வாங்க வாங்க வாங்க. அதாவது தொழில்நுட்பங்கள் வந்து தோற்று போகிற இடத்தில் கூட மனிதம் தோற்று போகாது என்பதை மனிதன் எல்லா காலத்திலும் நிரூபித்து கொண்டே இருக்கிறான். அது தனுஷ்கோடியும் சரி இதுவும் சரி. எப்படி நீங்கள் அதை யூகிச்சு ஸ்டாப் பண்ணீங்க? 17ஆம் தேதி சரியான மழை. பொதுவாகவே நாங்கள் அந்த மழை காலத்தில் வந்து ரெயின் பெட்ரோல் போடுவாங்க. அந்த மாதிரி நான் இருக்க இடத்துலேருந்து கரெக்டாக ஒர்க் ஸ்பாட் வந்து 8 கிலோமீட்ரு. 8 கிலோமீட்டரும் பைக்கில் போனேன். போய் ஒரு இடத்துலலாம் போகவே முடியல. தண்ணி ஊர் பூரா தண்ணி. ஒரு இடத்துல போகும்போதெல்லாம் ஒரு மாதிரி வெட்டி இழுத்துட்டு கடைசியில் அப்புறம் ஒரு இடத்துல போட்டுட்டு இடுப்பளவு தண்ணியில் போய் அந்த ரயில்வே கேட்டுக்கு போயாச்சு. கடைசியில் அங்கே பார்த்ததில் 70 மீட்டர் தூரத்தில் அரிச்சு கீழே ஒரு 10 அடி ஆழத்தில் தண்ணி வேகமாக போகுது. போனோன்னே அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பயம் கொடுத்துட்டு உடனே அங்கேருந்து எங்கள் உயர் அதிகாரிக்கு இன்ஃபார்ம் பண்ணி உடனே ட்ரெயினை வந்து சிறுவைகுண்டத்தில் வண்டி நிப்பாட்டியாச்சு. இது கரெக்டாக அந்த ஒர்க் ஸ்பாட்லேருந்து 8 கிலோமீட்டர் சிறுவைகுண்டம் ஸ்டேஷன். அதிலே வண்டி நிப்பாட்டி 800 வேறு மக்களை காப்பாற்றினால ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் ஒருவேளை கொஞ்சம் தாமதமாக இருந்தால் கூட என்ன இருக்கும்? 12 நிமிடம் 12 இவங்க ஸ்ரீவைகுண்டத்துக்கு சொல்லுது சரியா. அதுக்கு முன்னாடி 8 நிமிடம் என்னமோ தான் இருக்குது வந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு ட்ரெயின் வர்றதுக்கு. எனக்கு வந்து உண்மையிலே நம்ப முடியல எப்படி இது நின்றுச்சுன்னு. 12 நிமிட இடைவெளியில் 986 பேருடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. ரயில்வேல வந்து 40 வருஷம் சர்வீஸ் பண்ணாலும் இந்த மாதிரி திருப்தி வராது. ஆனால் 800 பேர் உயிரை காப்பாற்றினால வந்து ரொம்ப திருப்தியாக நினைக்கிறேன். நாங்கள் 2 பேரும் மகிழ்ச்சி. 2 பேருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தேங்க்யூ.